ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை முழுசாக கேட்டு முடிச்ச 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பாராத திடீர் மாற்றமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா பேசினாலும் பழகினாலும் அவங்க ஆள் மனசில் இருக்கக்கூடிய நஞ்சும் பொய்யான கொஞ்சல் கொண்ட அந்த முகமும் உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும்படி நான் செய்கிறேன். மனசு முழுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு முகத்தில் மட்டும் கொஞ்சி பேசி சிரிப்பை காட்டிக்கிட்டு இருக்க அந்த உறவுகள் வலிக்காமல் உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்கள்ங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமேன்னு செல்லமே. எந்த உறவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்கள உன் கூட வச்சுக்கோ. உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறவங்களை இழுத்து பிடிச்சி உன் கூடவே வச்சுக்கணும்னு நீ நினச்சினா அது நிச்சயமாக நிம்மதியை தராது. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் நீ சரியாக புரிஞ்சுக்காததால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக கவலைப்படுற, கஷ்டப்படுற. இந்த உலகமே ஒரு மாயை தான். இதில் இருக்க மனிதர்கள் எல்லாரும் பொய்யான முகமூடி போட்டிருக்க மனிதர்கள். நாடக மேடையாக இந்த உலகம் இருக்குதுங்கிறத நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராகு. வாழ்க்கையில் சில இடங்களில் நடிச்சு தான் ஆகணும். நீ சந்தோஷமாக இருக்க உன் மனசு எப்படி இருக்குன்னா இங்கே கவலை இல்லை. ஒரு துக்க வீட்டுக்கோ அல்லது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்திருக்கு, அவங்கள போய் பார்க்க போறீன்னா அழுக வேண்டிய இடத்துல அழுகை வரலைனாலும் அழுதுதானே ஆகணும். உனக்கு பிடிக்காதவங்க நெருங்கிய உறவாக இருந்து உன் கண்ணு முன்னால் உன்னை பார்க்க வந்திருக்காங்கன்னா நீ அவங்கள பார்த்து சிரிச்சு தான் ஆகணும். ஒரு சிலர் செய்யக்கூடிய விஷயம் உனக்கு பிடிக்கலைனாலும் அதை பிடிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு கேட்க தான் ஆகணும். வலிக்கலைனாலும் சில விஷயங்களை ஒருத்தர் செய்யும்போது வலிச்சது போல துடிக்க பழகு. உன் மனசு உடஞ்சி போகலை, நீ தைரியமாக இருந்தாலும் அவங்க சொன்னது அவங்க பேசுறது தப்புன்னா நீ மனசு உடஞ்சி போயிருக்கா மாதிரி மௌனமாக இருந்து தான் ஆகணும். சில பேர் மேலே கோபம் இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது சிரித்து பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த கலிகால உலகத்தில் இந்த உணர்ச்சிகளையெல்லாம் நீ வெளியே காட்டாமல் இருந்தினா உன்னை கெட்டவன், பொய்யானவன், நடிக்கிறேன்னு எதிர்மாறாக சொல்லுவாங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நடிக்க கற்றுக்கிட்டினா நீ நல்லவன், வல்லவன், உண்மையானவன்னு இந்த உலகம் உன்னை பேசுமேன்னு செல்லமே. ஆனால் இந்த உலகத்துக்காக நான் உன்னை பொய்யானவனாக நடிக்க சொல்லலை. இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல நீ நடக்க கற்றுக்கிட்டினாதான் இந்த உலகத்தில் உன்னால் சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் உன்னுடைய செயலை தான் மற்றவங்க தடுக்க முடியுமே தவிர நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது. நீ இதை யோசிக்கணும், அதை யோசிக்கவே கூடாதுன்னு யாராலும் உனக்கு தடுப்பு சொல்ல முடியாது தானே. உனக்கான நேரங்காலம் வர வரைக்கும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்து அந்த கனவை நனவாக்குவதற்கான வேலைகளை செயல்படுத்து. நிச்சயமாக வெற்றியை உனதானதாக இந்த வராகியம்மா நான் மாற்றி கொடுப்பேன். அடுத்தவங்க மனசு சந்தோஷப்படுறதுக்கு நீ காரணமாக இருந்தீன்னா நீ சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம். உன் வாழ்க்கை பாதையில் நீ கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே போல் மற்றவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்து விடையேன் செல்லமே. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நீயும் நல்லா இருந்து மற்றவங்களையும் நல்லா வச்சுக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். தூக்கங்கிறது ஒரு விசித்திரமான விஷயந்தான். தூக்கம் வரும்போது எல்லாத்தையும் மறக்க செய்யும். ஆனால் தூக்கம் வராத போது அது எல்லாத்தையுமே உனக்கு நினைவுபடுத்தும். தூக்கம் வராமல் நீ முழிச்சிருக்கிற சமயத்தில் படுத்தவனை எத்தனை விஷயங்கள் எவ்வளவு பேர் செஞ்சதும் சொன்னதும் மாறி மாறி உனக்கு ஞாபகம் வந்து அதுவே உன்னை தூங்க விடாமல் செய்கிறது தானே. பொறுத்திரு, கொஞ்சம் காத்திரு. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சுட்டு சந்தோஷமான நிம்மதியான தூக்கத்தையும் நிரந்தரமான இன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையையும் உனக்காக நான் அமைச்சு தர்றேன். உன்னை கீழே விழுக வைக்க என்னால் முடியும்னு விதி உன்னை கீழே தள்ளிவிடும் போதெல்லாம் மறுபடியும் நான் திரும்ப எழுந்து நிற்க என்னால் முடியும்னு நீ எந்திரிச்சு நிற்க தவறாதே என் செல்லமே. விதியும் சதியும் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் நீ எப்போதுமே அதை ஏற்றுக்கிட்டு அதை எதிர்த்து போராடக்கூடிய
தன்னம்பிக்கையுள்ள பிள்ளையாக இரு. வாழ்க்கைங்கிறது உனக்கு திணிக்கப்பட்ட பாடம்தான். இந்த உலகத்தில் நீ பிறக்கணும், இவங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும்னு நீ கேட்டு பிறக்கவில்லை. ஆனால் இந்த பூமியில் நீ வாழ்ந்தே ஆகணும்னு வாழ்க்கை உனக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடத்தை நீ வெறுக்காம விரும்பி படித்து பார்த்தீன்னா ஒவ்வொரு பக்கமும் உன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என் செல்லமே. நானும் இந்த உலகத்தில் பார்க்குறேன், பாதியில் காசு பணத்தை பார்த்தவங்கெல்லாம் அதிகமாக ஆட்டம் போடுறாங்க. பரம்பரை பணக்காரவங்கெல்லாம் ரொம்ப அடங்கி போய் அமைதியாக எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாறதான் போகுது. நீ எவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு போனாலும் எந்த அடிமட்டத்திலிருந்து வந்தோன்றதை நீ ஒருபோதும் மறக்காம நினச்சி பார்த்து வாழ கற்றுக்கோ. ஏன்னா பணங்கிறது இன்னைக்கு ஒருத்தர் கையிலும் நாளைக்கு வேறொருவர் கையிலும் மாறி மாறி போய்கிட்டே இருக்க விஷயம். காசு பணம் செல்வங்கிறது எல்லாருக்கும் எப்போதுமே நிலைக்காது என் செல்லமே. சில தலைமுறைகளுக்கு பின்பாக காசு பணம் இழந்து கஷ்டப்படக்கூடியவர்களாக தான் எல்லாருமே இருக்காங்க. காசு பணம் செல்வங்கிறது எப்போதும் யாரிடமும் நிரந்தரமாக தங்கிவிடாதுங்கிற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டோமே, வாழ்க்கையை வாழணுமே நினச்சிக்கிட்டு சலிச்சுக்கிட்டு வாழ வேண்டாம். அப்படி வாழ்க்கையை வெறுத்து சலிப்போடு நீ வாழும்போது அது நிச்சயம் உனக்கு கஷ்டமாகவும் கடனாகவுமே முடியும். இந்த பூமியில் நீ வாழ்கிறதுக்காக பிறந்திருக்க, வாழ்க்கையை ரசிக்கிறதுக்காக பிறந்திருக்க நீ நினச்சினா உன் வாழ்க்கை என்பது உனக்கு இனிமையாக புது அனுபவமாக புத்துணர்ச்சி தரும் விதத்தில் இருக்கும் என் செல்லமே. இந்த பூமியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது. இந்த காலகட்டத்தில் இவங்க இதை செய்யணும்னு. ஒரு சிலருக்கு படிக்கிற வேலை, ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் வேலை செய்யணும், சிலருக்கு தொழில் செய்யணும், சில பேருக்கு குடும்பத்தை வழி நடத்தணும், சில பேருக்கு பிள்ளைகளை நல்லவங்களாக வளர்த்து ஒழுக்கமாக ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமை உள்ளவர்களாக ஒவ்வொரு பொறுப்பை சுமந்தவங்களாக இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவமும் வேறு வேறானதாக தானே இருக்கு. அப்புறம் எதுக்காக வாழ்க்கையில் ஒரே விஷயத்தை செய்வது போல வெறுப்பும் சலிப்பும் உனக்கு வரணும்? என்ன நடந்தாலும் ஒவ்வொரு வயசிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ரசிச்சுக்கிட்டே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே வாழ தயாராக என் செல்லமே. எப்போதுமே நான் தான் சிறந்தவன், என்னால் எல்லாமே முடியுன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருந்தா இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்க போது. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிக்கும்படியும் உனக்கான வாழ்க்கை உயரும்படியும் திடீர் மாற்றங்களை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். நீ எப்போதும் நீயாக உண்மை முகத்தோடு வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அடுத்தவங்க பார்வைக்காக அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக முகமூடிய மாட்டிக்க வேணாம். ஏன்னா ஒரு முறை அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணுமே நினச்சி நீ மாட்டிக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கடைசி வரைக்கும் அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பமே வாய்க்காம கூட போய்விடுமேன் செல்லமே. அதனால தான் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்காம உனக்காக உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழ ஆரம்பின்னு சொல்கிறேன். நீ செய்கிறது சிலருக்கு பிடிக்கலைனாலும் சிலர் உன்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ எப்போதுமே சரியாக இருக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றுன்ற இரண்டாவது வாய்ப்பை நான் கொடுத்து தான் வச்சுருக்கேன். நேற்று உனக்கு கிடைக்காம போனதும் நேற்று நடக்க தவறியதும் இன்னைக்கு உன்னால் சரி செஞ்சுக்க முடியும். இப்போது கூட உனக்கு இன்னும் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கேன். இந்த காலகட்டத்தில் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் நன்மையை நினச்சின்னா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்து சங்கடங்களை போக்கி சந்தோஷங்களை நான் தருவேன் என் செல்லமே.
அடுத்தவங்க உன்னை தப்பாக நினச்சிட்டாங்களே நினச்சி புலம்பாம அவங்க இவ்வளவுதான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உன்னை இன்னும் சரியாக தெரியலைன்னு நான் இனிமே என் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரும்போது அவங்க என்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ விலகி நிற்பது தான் சரியான விஷயமாக இருக்கும். யார் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அதற்காக நீ யோசிக்கவோ நீ கவலைப்படவோ நேரம் ஒதுக்காத. நீ எப்போதும் நீயாக இரு. நீ நல்ல நிலைமைக்கு வந்து காட்டினா அவங்க தானாகவே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க வாழ்க்கையில் இவங்க இப்படி தான், இவங்க வெற்றியாளர், இவங்க நல்லவங்க, இவங்க சரியாக செய்வாங்கன்ற எண்ணத்தை செயல் மூலமாக அடுத்தவர்களுக்கு உணர்த்த வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர நினைக்கிறவங்களும் வேலையை சரியாக செஞ்சு அவங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் போட்டு முன்னுக்கு வந்து மற்றவங்களுக்கு இவங்க அருமை பெருமையையும் திறமையையும் செயலின் மூலமாக தான் உணர்த்தணுமே தவிர யாருக்கிட்டையும் சும்மா பேசி வாதாடி வாக்குவாதம் செஞ்சு யாருங்கிறத நீ புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. படித்தாலும் புரியாத புத்தகமாக உன் வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் தினமும் நடக்கிற விஷயங்களை உனக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் அதை படிச்சுக்கிட்டே இரு. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏன் எதுக்காக எப்படி நடந்ததுன்ற எல்லா காரணகரியமும் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. உனக்கு பிடிச்சவங்க உன்னை காயப்படுத்தும் போது தானே இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் பற்றி ஆழமாக யோசிக்க தோன்றும். எல்லாமே சரியாக நடக்கும்போது நீ தவற விட்டதும் தப்பாக போனதும் உனக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே காலம் மாறும்போது ஏன் எதுக்கு எப்படின்னு எல்லாமே உனக்கு புரிவதற்கான நேரம் வரும். காசு பணம் வச்சிருக்க வந்தா அவங்களுக்கு ஒரு மரியாதை, பணம் இல்லாத போது அதுக்கேற்றா போல் அவங்கக்கிட்ட ஒரு பேச்சு. இப்படி உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் மத்தியில் அவன் சொந்தமா பந்தமா இல்லையாங்கிறதையே காசு பணம் தானே இன்னைக்கு முடிவு செய்து. தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டுமே அந்த இடத்தை நிரப்ப முடியுமே தவிர வேறு யாராலும் தந்தைக்கு நிகராக தன் பிள்ளையை நேசிக்கக்கூடிய பிள்ளையாக இருக்க முடியாதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. இப்போது இது உன் வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றுதான் என் செல்லமே. எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அதுக்காக நீ கலங்குவதோ கவலைப்படுவதோ வருத்தப்படுவதோ வேண்டாம். யார் உன்னை எப்படி நினைக்கிறாங்களோ அதே தூரத்தில் இருந்துக்கிட்டே உனக்கான வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ எந்த தூரத்தில் இருந்து யாரை எப்படி நினைக்கிறேங்கிறத யோசிக்க கூட வேண்டாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே வேணும்னு நீ கேட்காத. ஏன்னா அதை கண்டிப்பாக என்னால் தர முடியாது. பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் சக்தியை எனக்கு கொடுமா தாயேன்னு நீ கேட்டினா நிச்சயமாக உனக்கான சக்தியாக, உனக்கான தைரியமாக, உனக்கான துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து எல்லாத்தையும் சமாளித்து வாழ்கிறதுக்கு உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை ஏமாற்றிட்டு இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அந்த இன்பம் நீண்ட நாள் நீடிக்க நான் விடமாட்டேன். கூடிய சீக்கிரமே அவங்க துன்பத்தை அனுபவித்து உன்னை ஏமாத்தினது தப்புதான்னு உன்னிடமே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த வராகி அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன்.